ஓம் குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் பேராசிரியர் திரு விஜயனையா அவர்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கம். நேற்று ஒரு ஆண் ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகருடைய தந்தையும் தாயும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அந்த ஜாதகத்தில் உள்ள நிலைப்பாடுகள் எல்லாமே நம்ம சொன்னதுக்கு நீங்கள் சொல்ற மாதிரி தான் ஜாதகர் இப்போது நடைமுறையில் இருக்காருக்குமா, நீ சொன்னதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி ஜாதகருடைய அப்பா அம்மாவும் நம்மளை ரொம்பவே அப்ரிசியேட் பண்ணாங்க. சுகர்நாடி விதிமுறையில் பார்த்தீங்களா, நம்ம விதிமுறைகள் பண்டமண்டல் விதிமுறைகள் ரொம்ப அதுக்கு கை கொடுக்கும். இந்த திசாநாதன் புத்திநாதன் இதுக்கு இப்படிதான் கிரக நிலைன்னு நம்ம சொன்னோமா, வர தாய் தந்தையர் ஜோதிடம் பார்க்க வரவங்க பார்த்தீங்களா, சரிம்மா அப்படிதான் நிலவரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த ஆண் ஜாதகத்தை போர்டில் பதிவு செய்திருக்கேன். ஜாதகத்தை நானும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. ஆண் ஜாதகம் சேலம். ஜாதகர் சேலத்துல தான் பிறந்திருந்தாரு. 14/11/1999 6:33 PM. லக்னம் ரிஷப லக்னம், 2ல மாந்தி, 3ல ராகு பகவான், லக்னத்துக்கு 5ல சுக்கரன் இருக்காரு, 6ல சூரிய பகவான், 7ல புதன் இருக்காரு, 8ல செவ்வாய் பகவான் இருக்காரு, 9ல சந்திரன் கேது இருக்காருங்க. லக்னத்துக்கு 12ல சூரியன் சனி பகவான் இருக்காங்க. நவாம்ச லக்னம் மீன லக்னம், லக்னத்திலேயே சந்திரன் இருக்காங்க. மேஷத்துல குரு பகவான் சுக்கரன், ரிஷபத்துல கேது பகவான் இருக்காங்க. மிதுனத்துல சூரியன் மாந்தி இருக்காங்க. கடகத்துல புதன் பகவான், கன்னியில சனி பகவான், விருச்சிகத்துல ராகு பகவான், தனுசுல செவ்வாய் பகவான். ராசி போட்டுட்டு அதை சுத்தி நவாம்சத்துல கிரகம் நம்ம போட்டுட்டோமா, பலன்ல இந்த கிரகத்துல இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ராகு திசையில சனி புத்தி இந்த ஜாதகருக்கு இப்ப நடக்குது. ராகு திசையில சனி புத்தி நடக்குது. நம்ம ஜாதகருடைய அப்பா அம்மா கிட்ட சொன்னோம், இந்த ஜாதகர் பாத்தீங்களா படிப்பும் சரிவர படிச்சிருக்க மாட்டாரு. அவருடைய தொழிலும் இப்ப 25 வயது நடக்குது. எந்த ஒரு உத்தியோகத்துக்கும் போக மாட்டாரு. அவருடைய தினசரி செலவுக்கே பாத்தீங்களா உங்களை தான், அப்பா அம்மா கிட்ட தான் 200 கொடுங்க 300 கொடுங்கன்னு அப்பா அம்மா கிட்ட தான் கேட்பாரு. எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டாரு. அப்பா அம்மா கிட்ட தான் இவரு அண்டி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறமேலே ஜாதகருடைய அம்மா சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 500 கொடுத்தா செலவுக்கு பத்தலமா, இன்னும் 500 சேர்த்தி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பையன் என்கிட்ட கேக்குறாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகருடைய அம்மா சொன்னாங்க. ஒரு ஜாதகத்துல பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கிறோம், குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும் இல்லையா, வேலைக்கு போய் அப்பா அம்மா கிட்ட நம்ம வருமானத்தை மாதாந்திர சம்பளத்தை கொடுத்தோமா அதை வச்சு நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த திருமண காலகட்டத்தில் நம்மளுக்கு பெண் பார்த்து ஆண் பார்த்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க. ஆனால் இந்த ஜாதகர் சிறு வயதுலேருந்தே படிப்பும் சரியான படிப்பு இல்லை, வண்டி வாங்கி கொடுங்க, தினசரி எனக்கு செலவுக்கு காசு கொடுங்க அப்படின்ட்டு அப்பா அம்மாவை தான் எங்களை தான் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவன் இப்படியே தான் இருப்பானா இல்லை வேலைக்கு ஏதாவது போவானா, இவருக்கு திருமணமெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறதா அந்த ஜாதகருடைய அப்பா அம்மா 2 பேருமே கேட்டாங்க. என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்ம படிச்சாச்சு, சரி வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, சரிம்மா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாவது பேசாத ஒரு வேலைக்கு போவானா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருடைய அம்மா கேட்டாங்க. நம்ம திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்தோமா 2/7/11 திருமணம். ஆணா இருந்தாலும் பெண்ணுக்கு, பெண்ணா இருந்தாலும் ஆணுக்கும் பார்த்தீங்களா 2/7/11 திருமணத்தை நடத்தும். அதுல முதல் தரமா நம்ம 7ஆம் அதிபதி எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். 8க்கு போயிட்டாரு. 7ஆம் அதிபதி 8க்கு போனதே பாத்தீங்களா, ஒரு பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆண் ஜாதகமா இருந்தாலும் அது குற்றம் தான். 7ஆம் அதிபதி 8க்கு போனாரு. சரி, 8ல இருந்து 8ல செவ்வாய் பகவான் இருக்காரு. 8ல யாருடைய கால இருக்காரு, சூரிய பகவான் கால இருக்காரு. அந்த சூரிய பகவான் 6ல நீசம். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12ல பகை நீசம் ஆகக்கூடாது. ஆணிச்சினாலுமே திருமணம் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். சரி, 2ஆம் அதிபதி நம்ம பார்ப்போம். 2ஆம் அதிபதி புதன். புதன் பாத்தீங்களா 7ல தான் இருக்கிறாரு. புதன் என்ற நட்சத்திரம் பாத்தீங்களா, புதன் என்றது பாத்தீங்களா
புதன்ன்றது குருக்கள்ல இருக்காங்க. குரு பகவான் வந்து பாத்தீங்களா லக்னத்துக்கு நீச சனியுடன் போய் சேர்ந்துட்டாரு. சரி, 11ஆம் அதிபதி இருப்பாருல்ல, 11ஆம் அதிபதி குரு பகவான், அவரும் நீச சனியோட சேர்ந்துட்டாரு. அப்ப அவருடைய ஜாதகத்துல 2, 7, 11 பலன் இழந்துருச்சு. சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் களத்திரக்காரகன் சுக்கரன் இருக்கு பாரு இல்லையா, அவர் திருமணத்தை செஞ்சு வைப்பாருல்ல. பொதுவான களத்திரக்காரகன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கரன் தான். அந்த சுக்கரனும் லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல நீசமாயிட்டாரு. அப்ப இவருடைய ஜாதகத்துல 2, 7, 11 களத்திரக்காரகன் எல்லாமே ரொம்ப பலன் குறைஞ்சிட்டாங்க. அதனால திருமணங்கிறது வந்து பாத்தீங்களா இவருக்கு கேள்விக்குறிதான். சரி, வேலைக்காவது போவானாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நம்மளுக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெற கிரகம் 10ஆம் அதிபதி, நம்ம வேலையை எடுப்போம். சனி பகவான், தொழில்காரகன் சனி பகவான், நம்ம வேலையை எடுப்போம். அவரும் லக்னத்துக்கு 12ல நீசத்தன்மையில தான் இருக்காரு. எந்த வேலைக்கும் போக மாட்டாரு. அப்பா அம்மா தினசரி செலவுக்கு காசு கொடுப்பாங்க, செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை போகுமா, இருக்கிற வரைக்கும் நீங்களே பார்த்து பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்களா 5ஆம் அதிபதி, நம்மளுடைய குழந்தைங்க 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் அடைந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்களா பெற்றோருக்கு உதவாதுன்னா நம்ம என்னென்ன சொல்லலாம், அப்பா அம்மா சம்பாரிச்சு பார்த்துக்கலாம், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு திருமண காலத்துல பண்ணணும், ஒரு அப்பா அம்மாவோ ஒரு வயதான காலத்துல அவங்கள இருந்து கூட இருந்து பார்த்துக்கணும், மருத்துவ செலவுகள் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறது தான் ஒரு உதவுறது. அந்த 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகநீசம் அடைஞ்சிடுச்சுன்னா அந்த குழந்தையால பெற்றோர்களுக்கு பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளவு கிரகங்கள் 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி எல்லாமே பலன் இழந்துருச்சு. சரி, இப்படி இருந்தாலும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னா, எல்லா கிரகமும் பகை நீசம் அஸ்தங்கம் அடைந்தால் கூட ஒரு உச்சம் பெற்ற கிரகம் அந்த லக்னத்தை பார்த்தால் அந்த லக்னத்துக்கே இது ஒளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் எல்லா கிரகமும் பகை நீசம் அஸ்தங்கம் அடைந்தாலுமே ஒரு 12 பாவத்துல ஏதாவது ஒரு கிரகம் அந்த லக்னத்தை பாக்குதா, லக்னத்துல ஏதாவது ஒரு பாவத்தை பார்த்தால் அந்த லக்னத்துக்கே அது உயிர் பெறும், ஒளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கூட ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்களா எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் பெறல. எதனுடைய செயற்கை பார்வையுமே அந்த ஜாதகத்துல இல்ல. இவருடைய ஆயுள் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா அம்மா தான் இவரு சம்பாரிச்சு போட்டு பாத்துக்கணும். ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல நம்மளுடைய ஜாதகத்துமே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 5ஆம் அதிபதி யார் வராருன்னு பாருங்க, அந்த குழந்தைங்களால நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் நட்பு பெற்றால் அந்த குழந்தை அவர்களுக்கு உதவும். எல்லா காலகட்டத்திலையுமே வந்து பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். அந்த குழந்தையால பேர் புகழ் கிடைக்கும். நம்மளுக்கு 5ஆம் பாவம் தான் வந்து பாத்தீங்கன்னா குல தெய்வம், குழந்தைகள், அம்மன், பக்தி, அறிவு, பேர் புகழ், அறிவு, ஞானம், நுண்ணி அறிவு, இது எல்லாமே வந்து பாத்தீங்களா 5ஆம் பாவம் தான். ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவம் நல்லா இருந்தாதான் அந்த ஜாதகர்னால அந்த குழந்தையால பேர் புகழ் கிடைக்கும். எங்க வீட்டு கிட்ட வந்து பாத்தீங்களா இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசு தான், சுதர்சன் பேரு. யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா வேர்ல்டு லெவல்ல எல்லாமே அவார்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அந்த பையனுடைய பேர் சொல்லிதான் எங்க அப்பா சொல்லுவாங்க, சுதர்சனுடைய அப்பா போறாங்க, சுதர்சனுடைய அம்மா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையால பெற்றோர்களுக்கு பேர் புகழ் இருக்கும். நம்ம அப்படி பார்க்கலாம். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தையால இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்களா ஒரு பேர் புகழ் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு கெட்டுச்சுனாவே பூர்வீகம், குலதெய்வ பாக்கியமும் இருக்காது, கிரக பலமும் இருக்காது, தெய்வ பலமும் இருக்காது. அந்த ஜாதகர் சொன்னாங்க, எங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. குலதெய்வத்தை நீங்க கும்பிட மாட்டீங்க, குலதெய்வத்தை கும்பிட மாட்டாங்க. ஆமாங்க, என்ன குலதெய்வம் என்னன்னே தெரியல, நாங்க குலதெய்வ கோயிலெல்லாம் நாங்க வழிபாடு எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு தான் அந்த ஜாதகருடைய அம்மா சொன்னாங்க. 5ஆம் அதிபதி ஒருத்தர் கெட்டுச்சுனாவே பூர்வீகம் இருக்காது,
கிரக பலமும் இருக்காது, தெய்வ பலமும் இருக்காது. இது ரெண்டுமே இருக்காது. இந்த 5ஆம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப 12 பாவங்கள்ல ரொம்ப முக்கியமான பாவமே 5ஆம் பாவம் தான். இந்த 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு சிறப்பா இருந்துச்சுன்னா பேரு புகழ், நல்ல ஒரு அறிவு, புத்தி, ஞானம் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஒரு ஜாதகத்துல ஆண் பெண் யாருடைய ஜாதகமா இருந்தாலும் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். இதோட 10ஆம் பாவம் துணை புரியணும். அப்ப அந்த தொழில் மூலம் அவருக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும். இப்படி அந்த ஜாதகத்தில் நம்ம சொன்ன ஒரு விதிமுறை கூட இதுல இல்லை. அப்படி நம்ம சொன்ன மாதிரி லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த தொழில் கொடுத்தாலும் மன்னாதி மன்னன் எந்த தொழில் கொடுத்தாலும் சிறப்பா செய்வாங்க. அந்த தொழில நிறைய முன்னேற்றங்கள் கொடுப்பாங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம்னு எங்களுடைய சிந்தனை, அறிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவு ஞானம் உள்ள குழந்தைங்களா இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம அப்படி பார்க்கலாம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கோம். ஜோதிட சொந்தங்கள் அனைவருமே MGS டிவியை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.